Welcome to Srimax, 12th Max, Chapter 1, Applications of Matrices and Determinants, Essays 1.5, Third Sum. An amount of rupees 65,000 is invested in 3 bonds at the rates of 6%, 8% and 9% per annum respectively. 65,000 rupees ஒரு amount இருக்கு. இந்த amount 3 bondல நமக்கு invest பண்றாங்க. Rate of interest 6%, 8%, 9% per annum. The total annual income is rupees 4,800. இந்த rate of interestல நம்ம invest பண்றப்போ நமக்கு annual income வந்து rupees 4,800. The income from the third bond is rupees 600 more than that from the second bond. Determine the price of each bond. Use Gaussian elimination method. நம்ம price of each bond என்னன்னு find பண்ண போறோம். யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 3 பாண்ட் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ XYZ நம்ம எடுத்துக்கலாம். லெட் the price of 6% பாண்ட் நமக்கு வந்து rupees X. அதே மாதிரி let the price of 8% பாண்ட் rupees Y. Next let the price of 9% bond rupees Z. நமக்கு இந்த 3 bondலயும் 65,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது இந்த X plus Y plus Z இதை ஆட் பண்ணா நமக்கு 65,000 வரும். X plus Y plus Z equal to 65,000. இதான் நமக்கு first equation. Next the total annual income is rupees 4,800. இந்த annual income நமக்கு எப்படி வரும்னா 6% of இந்த bond 1X அதே மாதிரி 8% of second bond Y plus 9% of third bond Z. ஸோ எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணுறப்போ 4,800 நமக்கு வரும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 6%ங்கிறது 6/100 of X plus 8% 8/100 of Y plus 9% 9/100 of Z equal to 4,800. So denominator எல்லாமே நமக்கு 100 இருக்கு. Numerator எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 6x plus 8y plus 9z divide by 100 equal to 4,800. Next இந்த 100 நம்ம cross multiply பண்ணிடலாம். 6x plus 8y plus 9z equal to இங்க 4,800 இருக்கு. இந்த 2 zeros இங்க multiply பண்ணிடலாம். இதான் நம்மளோட second equation. Next இங்க ஒரு லைன் சொல்லிருக்காங்க. The income from third bond is rupees 600 more than that from the second bond. Income from the third bond னா நமக்கு third bond வந்து Z. So rate of interest வந்து 9%. So 9% of Z is 600 more than அப்படின்னா 600 plus second bond. 600 plus second bond வந்து Y percentage வந்து 8. So இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 9% Z வந்து 9/100 of Z equal to 600 plus 8/100 of Y. இந்த Y நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். minus 8/100 Y plus 9/100 Z equal to 600. நெக்ஸ்ட் நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டர் சேர்த்து ரைட் பண்ணிடலாம். minus 8y plus 9z by 100 equal to 600. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 8y plus 9z equal to 600. இங்கே இருக்க 2 zeros. இந்த ஈக்குவேஷன் நமக்கு x இல்லை. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் 0x ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம கொஷினை வச்சிருக்க given data யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ண போறோம். நான் 3 ஈக்குவேஷன் ஒன்ஸ் இங்க ரைட் பண்ணிக்கிறேன். x plus y plus z equal to 65,000. நெக்ஸ்ட் 6x plus 8y plus 9z equal to 481234 Next 0x minus 8y plus 9z equal to 612340. 3 equations write பண்ணியாச்சு. next நம்ம Gaussian elimination method யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. so augmented matrix write பண்ணிக்கலாம். augmented
matrix is first equation la x coefficient 1, y coefficient 1, z coefficient 1. Second equation la x coefficient 6, y coefficient 8, z coefficient 9. Third equation la x coefficient 0, y coefficient minus 8, z coefficient 9. கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கான்ஸ்டன்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த இடத்துல 65,000, இந்த இடத்துல 48 zeros, இங்கே 6 zeros. இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ரோ எக்லான் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 1, இது கீழே நமக்கு ரெண்டு பிளேசஸ்மே 0 இருக்கணும். இங்க ஆல்ரெடி நமக்கு 0 இருக்கு. ஸோ இந்த பிளேசஸ் இப்போ நம்ம 0வா கன்வெர்ட் பண்ணோம். இங்க 6 இருக்கு. நான் -6 ரைட் பண்ணா எனக்கு 0 வந்துடும். அந்த -6 எப்படி வரும்னா இந்த 1 6ஆல மல்டிப்ளை பண்ணி நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம கண்டிஷன் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? R2 implies R2, இந்த 6 எந்த சேஞ்சஸ் இல்ல, மைனஸ் இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம், 6 R1. ஃபர்ஸ்ட் நம்ம R2 ரைட் பண்ணிடலாம். 6 8 9 4 8 1 2 3 4 zeros. ஸோ கேர்ஃபுல்லாக சப்ட்ராக்ஷன் ஆடிஷன் பண்ணுங்க, ஏன்னா அங்கே நம்பர்ஸ் கொஞ்சம் பிக்காக இருக்கு. நெக்ஸ்ட் 6 R1, நம்ம இந்த R1 அப்படியே 6ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. ஸோ 6 6 6. நெக்ஸ்ட் இந்த 65,000 6ல மல்டிப்ளை பண்ணலாம். 65 into 6, 5 6 are 30, remaining 3, 6 6 are 36, 36 plus 3 வந்து 39. இங்க 3 zeros இருக்கு, 1 2 3 zeros. so 1 2 3 4 zeros 9 3. நெக்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். so சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். plus 6 minus 6 கேன்சல் பண்ணா 0, 8ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா 2, 9ல 6 சப்ட்ராக்ட் பண்ணா 3. நெக்ஸ்ட் ரெண்டு டிஃபரன்ஸ் சைனா இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 0 0 0 0. 8ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா பாரோ வாங்கிடலாம். இங்க 3 இருக்கும். இங்க 18, 18ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 9, 3ல 3 சப்ட்ராக்ட் பண்ணா 0. நம்ம R1 R3 எந்த சேஞ்சஸும் பண்ணல. R2 இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ரைட் பண்ணிடலாம். R1 1 1 1 65,000, R2 0 2 3 940. நெக்ஸ்ட் R3 நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே ரைட் பண்ணிடலாம். 0 -8 9. நெக்ஸ்ட் 60,000. ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 1, கீழே ரெண்டு பிளேசஸும் 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 2, அப்போ இது கீழே இருக்க இந்த பிளேஸ் நமக்கு 0 வரணும். இங்கே -8 இருக்கு. அப்போ இங்கே நமக்கு 0 வரணும், +8 பண்ணோம். அந்த +8 வந்து இந்த 2 4ல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு +8 வந்துடும். ஸோ கண்டிஷன் R3 implies R3. இதை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. இதை 4ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 R2 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம ஆட் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும். ஸோ கேன்சல் ஆயிரும். R3 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடலாம். 0 -8 9 60,000. நெக்ஸ்ட் 4 R2 0 into 4 0, 2 4s are 8, 3 4s are 12, 9 4s are 36, 4 zeros, 1 2 3 4 zeros 36. நெக்ஸ்ட் நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஸோ சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். R3 implies 0 -8 + 8 கேன்சல் பண்ணால் 0, 12 + 9 வந்து 21. ஸோ இது ரெண்டும் சேம் சைனாக இருக்க ஆட் பண்ணிடலாம். 1 2 3 4 0, 6 + 6 வந்து 12, ரிமைனிங் 1 4. நெக்ஸ்ட் R1 R2 எந்த சேஞ்சஸும் பண்ணல, அப்படியே ரைட் பண்ணிடலாம். 1 1 1 65,000, R2 0 2 3 90,000, R3 0 0 21 42 1 2 3 4 zeros. ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 1, கீழே ரெண்டு பிளேசஸும் 0 இருக்கு. செகண்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 2, நம்ம கீழே 0 இருக்கு, லெஃப்ட் சைடும் 0 இருக்கு. தேர்ட் ரோல நான் ஜீரோ எலமெண்ட் 21, நம்ம கீழே எந்த ரோஸும் இல்லை. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ரோ எக்கிலான் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ரோ எக்கிலான் ஃபார்மை இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ரைட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ரைட் பண்ணிடலாம். இது x கோஎஃபிஷியன்ட், இது y கோஎஃபிஷியன்ட், இது z கோஎஃபிஷியன்ட். ஸோ x +
y plus z equal to 65,000. Next x coefficientல 0 இருக்கு. So நம்ம 2y plus 3z equal to 90,000. இங்க xy ரெண்டுமே coefficient 0 இருக்கு. Next 21z equal to 42, 1, 2, 3, 4 zeros. இது வந்து நமக்கு equation number 4. இது 5. இது வந்து equation number 6. இந்த 6th equationல நமக்கு zங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம z வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். From 3. ஸோ third equation வந்து நமக்கு 21z equal to 42, 1, 2, 3, 4 zeros. So z equal to 42, 4 zeros divided by 21 இருக்கும். ஸோ 21 2 times பண்ணா நமக்கு 42 cancel ஆயிரும். Therefore z equal to 2, 4 zeros. z வந்து 20,000. z வந்து 20,000 சொல்லிட்டு நம்ம இந்த 5th equationல substitute பண்ணா y value வந்து find பண்ணிரலாம். Substitute z equal to 20,000 in equation 5. இப்போ நம்ம 5th equation என்னன்னு ரைட் பண்ணிரலாம். 2y plus 3z equal to 90,000. 2y plus 3 into z வந்து நமக்கு 20,000 equal to 90,000. So 2y plus 3 2 6 இந்த 60,000 இருக்கும் equal to 90,000. 2y equal to 60,000 inside வந்துச்சுனா மைனஸ் ஆயிரும். So 90,000 minus 60,000. 2y equal to 90,000 60,000 நம்ம subtract பண்ணோம்னா 30,000 வரும். y equal to 30,000 by 2. நம்ம 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 15 வரும். 3 zeros. Therefore y equal to 15,000. y z find பண்ணியாச்சு. இந்த y z வேல்யூவை நம்ம இந்த 4th equationல substitute பண்ணா நமக்கு x வேல்யூ என்னன்னு find பண்ணிரலாம். Substitute z equal to 20,000 and y equal to 15,000 in equation number 4. First நான் 4th equation என்னன்னு ரைட் பண்ணிடுறேன். x plus y plus z equal to 65,000. x plus y வந்து 15,000 plus z வந்து 20,000 equal to 65,000. 20,000 plus 15,000 வந்து 35,000. x plus 35,000 equal to 65,000. Next x equal to 65,000 minus 35,000. 65ல 35 நம்ம subtract பண்ணா நமக்கு 30 வரும். Therefore x equal to 30,000. நம்ம xyz வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு xங்கிறது பாண்ட் 6% பாண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னா 30,000 இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 8% பாண்ட்ல 15,000 இருக்கு. 9% பாண்ட்ல 20,000 வந்து அமௌண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் சம்மர். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். The price of 6% bond is நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 30 இருக்கு. ஸோ rupees 30,000. நெக்ஸ்ட் அதே மாதிரி the price of 8% bond is ஒய்ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒய் வேல்யூ வந்து 15,000. நெக்ஸ்ட் the price of 9% bond is z. z வந்து நமக்கு 20,000 rupees 20,000. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருந்தோம். x plus y plus z equal to 65,000. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணுங்க. 30,000 plus 20,000 வந்து 50,000. 50,000 plus 15,000 வந்து நமக்கு 65,000. ஸோ அமௌண்ட் வந்து கரெக்டாக நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சம்ல given டேட்டா வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் இஸ்
ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் XYZ வேல்யூஸ் ஃபைன் பண்ணி எவ்வளோ ப்ரைஸஸ்னு நம்ம இங்கே ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த சம் தட்ஸ் ஆல். தேங்க்யூ.